ஸ்ட்ரிக்டாக திருத்துறவர்கிட்ட பேப்பர் போயிடுச்சு, என்ன ஆகும்? ஃபெயில் கூட ஆகலாம். இப்போ 4 விதம் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அந்த மாதிரி விதி நல்லா இருக்கிறவனுக்கு கோச்சாரமும் நல்லா இருந்ததுன்னா, கோச்சாரங்கிறது கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியை சொல்கிறேன். விதி நல்லா இருக்கிறவனுக்கு கோச்சாரமும் நல்லா இருந்ததுன்னா அவன் அந்த வருஷம் நல்லா இருப்பான்னு அர்த்தம். புரியுதா? விதி நல்லா இருக்குது, கோச்சாரம் மோசமாக இருக்குது, அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா, நல்லதில் கொஞ்சம் முடங்கி இருக்கும், குறைவாக இருக்கும். இது இப்போ கெட்டது. விதி மோசமாக இருக்குது, ஆனால் கோச்சாரம் நல்லா இருக்குது. அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மோசமான பலன் நடக்காமல் பாதுகாக்கப்படுவான் அப்போதைக்கு. இன்னும் 4வது பாயிண்ட்டு, விதி மோசமாக இருக்குது, கோச்சார கிரக பயிற்சியும் படு மோசமாக இருக்குது. அப்போ அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னா நாசமாக போகிறது தவிர வேறு வழி இல்லை. மோசமான கிரக பயிற்சி, மோசமான விதி அமைப்பு, மோசம் ப்ளஸ் மோசம் படு மோசம், அவ்வளோதாங்க லாஜிக்கு. இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். உங்களோட கேள்வி இதான், ஜாதகம் நல்லா இருந்து கோச்சாரம் கெட்டு போயிருந்தால் எப்படின்றதுக்கு இந்த 4 டைப் தான் இருக்குது. இதை நான் எங்கே படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பாலஜோஷிர வே லக்ஷ்மணன் சொல்லிட்டு தினத்தந்தி பேப்பர்லலாம் எழுதுவார். அவர் முதல்ல முன்னுரையில் இந்த வார்த்தையை எழுதிடுவார். 4 விதமாக ஜாதகமும் நல்லா இருந்து கோச்சாரமும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நல்லது தரும், +++++ன்னு ஏதோ ஃபார்முலா போடுற மாதிரி அவர் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவார். அது எனக்கு சின்ன வயசுலேயே அது படித்து எனக்கு மனசில் பதிஞ்சு போயிடுச்சு. அதுதான் கரெக்டு. அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ சொல்ல மாட்டாங்க. வெறும் கோச்சாரத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்குறாங்க, ஜாதகத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்குறாங்க. அது ஒரு காம்பினேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இலகுவாக இருந்தால், அதாவது ஒருத்தருக்கு அந்யூன்யமாக இருந்தாக்கா அந்த மாநிலத்துக்கு பெரிய அளவில் பணம் வரும், நல்ல முன்னேற்றங்களாக அடையலாம். மாநில அரசு முரண்பாடாக இருந்தது, மத்திய அரசு நல்லா இருந்ததுன்னா அப்பவும் பாதிக்கும். மத்திய அரசு முரண்பாடாக இருந்து மாநில அரசு சிறப்பாக ஆட்சி சேர்ந்தால் அப்பவும் பணம் வராது, ஒத்துழைப்பு இருக்காது, அப்பவும் பாதிக்கப்படும். ஆக மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருக்கிற மாநிலங்கள் மட்டுமே வளர்ச்சி பெறுவது கண்கூடான காட்சி இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில். அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி நம்மளோட ஜாதக அமைப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி நம்மளோட கோச்சார அமைப்பு, ரெண்டுமே இணக்கமாக இருக்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும்பொழுது நல்ல பலன்கள் தடைபடவே செய்யும். நன்றி, வணக்கம்.